அன்புள்ள மிகவும் பிரியமான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரம்பத்திலேயே வீடியோ ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதனால் ஒரு 2 நிமிஷம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. எனதருமை நண்பர்களே, இந்த வீடியோ முழுவதுமே ரொம்ப அருமையாக தான் இருக்குது. இருந்தாலும் பாருங்கள், இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுவதுமே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ப்பா. அதான்ப்பா நம்ம ஒரு சில மாசமா அப்புறம் மெசேஜ் எதுவுமே பாக்குறது இல்ல பசங்களே போன் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்புறம் பசங்களே போன்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் பையன் வரை கொஞ்சம் பெருசாயிட்டானா, நேரமும் போனே எடுத்து வச்சுக்கிறான். அப்புறம் பாப்பாவும் போன் எடுத்து வச்சுக்கிட்டு தரவே இல்லை. அப்புறம் வந்து 1 மாசம் ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சு விட்டு இப்பதான் அதிகம் போன் எடுக்க கூடாது அப்படி இப்படின்னு திட்டி அப்புறம் இப்ப இது பரவாயில்ல. அது இல்லாம நாங்களும் எல்லா பயிற்சி பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரே மாயதுல சிக்கி அத எந்த பயிற்சியுமே பண்ணாம நாங்களும் அந்த மெசேஜ் பாக்குறது இல்லையா, பயிற்சியும் பண்ணாமட்டு அப்புறம் அதெல்லாம் ஒரு இதாயிடுச்சு. அப்புறம் இப்பதான் அப்புறம் சமீபமா அப்புறம் 1 வாரமா அப்புறம் மெசேஜ் எல்லாம் பாத்துட்டு இப்பதான்ப்பா பயிற்சி பண்ணிட்டு. பண்ணுங்க கண்டினியூஸா பண்ணுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அது வந்து அப்படியே ஒடுங்கறதுன்னு சொல்லுவாங்க. ஒடுங்க இப்ப இந்த ஆட்டுக்கடை பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு முன்னாடி பின்னாடியே போகும் பாத்துறீங்களா? அது கொம்பு நீட்டிட்டு இப்படி சுண்டு செம்மறியாடு. செம்மறியாடுலாம் ஒரு பேரு என்னமோ பேரு ஆட்டுக்கடான்னு சொல்லுவாங்க. செம்மறியாடு அது ஒரு இனம். செம்மறியாட்டுலயே அது கொம்பு இப்படி நீட்டிட்டு இருக்கும் நீளமா. அந்த மாதிரி ஒரு செம்மறியாடு. அது வெட்டுறதுக்கு முன்னாடி அப்படியே பேக்ல கொஞ்சம் தூரம் ஒரு 10 அடி போகும், பின்னாடி வேகம் போய் முட்டும். அந்த மாதிரி ஒரு பழக்கம் அது. நம்ம ஒடுங்குறோம், புரியுதா? வெரி சிம்பிள் தான். ஆமாப்பா, வீடு பக்கத்துல இருக்கிறவங்களும் வாங்க இங்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணலாம், அப்புறம் வந்து இது அங்கேயும் வந்து மெடிடேஷன் தான் பண்றோம், இல்ல தீட்சை மாதிரி பண்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அங்க போய் பார்த்தோம், அதெல்லாம் டெம்பரவரியா தான் எல்லாம் அப்புறம் இதானுச்சு. உங்க வீட்லயே பண்ணுங்க. அதுதானே இவ்வளவு நாலேஜ், இவ்வளவு விஷயம், தெளிவு. இவ்வளவு நாலேஜ்னா தெளிவு. இவ்வளவு தூரம் இருந்து நடுவுல கொஞ்சம் சிக்கிக்கிறோமே. அதாம்மா, இப்ப நீங்க என்னதான் சிக்கிக்கிட்டாலும் இந்த ஞானம் தானே முக்கியம். அதானே இப்ப எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. ஞானம் கடைசியா இருக்கக்கூடிய ஞானம், சரியா? கடைசியா இருக்கக்கூடிய ஞானம் 100க்கு 100 தெளிவு. அதான் ஞானம். நாலேஜ் ஃபுல்னா கடைசியா என்ன? அதாவதுமா இப்ப வேற மாதிரி சொல்றீங்க. இப்ப சிவம், சர்வம் சிவமயம் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல, சர்வம் சிவமயம். அது வந்து வேதத்திரி சொல்றது என்னன்னாக்கா, உள்ளது மலர்ந்தது உலகமாய் உயிர்களாய்ங்கிறார். என்ன இருந்ததோ அது வந்து உலகமா பிரபஞ்சமாவும் உயிர்களாவும் தோற்றமளிக்குது. இப்ப ஒரு மண் இருக்கு, மண்ணுல ஒரு விதைய போட்டோம்னா செடி முளைச்சிருது. செடி முளைக்கிறதுக்கு விதை வேணும், மண்ணு வேணும், தண்ணி எல்லாம் பிரபஞ்சம். தண்ணி, காற்று வேணும், தண்ணி வேணும், மண்ணு வேணும், எல்லாம் வேணும். சூரிய ஒளி வேணும், விதையும் இருக்கணும். இது எல்லாமே இருந்தாலும் விதை இல்லைன்னா எப்படி வரும்? அது மாதிரி இப்ப நம்ம உடம்பு இருக்கு, நம்ம அதுக்குள்ள ஒரு மனசுன்னு ஒண்ணு இயங்கிட்டு இருக்குது. இப்போ உடம்புல என்ன இருக்கு? உடம்புல நல்லா கவனிக்கணும். உடம்புல மண்ணால் செய்யப்பட்டதுதான். அந்த மண்ணால் செய்யப்பட்டது உடம்பு, மண்ணால செய்யப்பட்டது. அப்போ அதுல என்ன இருக்குன்னா காற்றோட்டம், மூச்சு காற்றை பற்றியே பேசுறாங்க. அது முக்கியம் தான். மூச்சு காத்து இல்லாம 1 நிமிஷம் கூட இருக்க முடியாது. காத்து இல்லாம உயிர் வாழ முடியாது. அதே மாதிரி காற்றோட்டம் இருக்கு, உடம்புல காற்றோட்டம் இருக்கு. அதான் மூச்சு காற்று, வேற ஒண்ணும் இல்ல. வெளியே காத்து இருக்கு, நம்ம மூக்குல அது உள்ள போகும், உடம்புக்குள்ள போயிட்டு வருது. உடம்புக்குள்ள ஒரு காற்றோட்டம் இருக்கு, சரியா? மூக்கு வழியா போகுது வருது, அவ்வளவுதான். அது முக்கியம் தான். முக்கியம் இல்லைன்னு சொல்ல வரல, அது முக்கியம். ஆனா அதுவே முழுமையை நோக்கி கொண்டு போயிருமோனா அது அவ்வளவு இது கிடையாது. அந்த காற்றோட்டம் என்ன பண்ணுதுனாக்கா,
காற்றோட்டம் வந்து நம்ம உடம்பு நல்லா அது சீர்படுத்தும் போது, அது இயற்கையாவே ஏற்கனவே அது உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எத்தனையோ பேர் எதுவுமே செய்யாம உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அத கொஞ்சம் ஒழுங்குபடுத்துறோம். நாடி சுத்தி, பிராணாயாமம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் செய்யறோம் இல்லையா? இப்ப நான் கூட ஒரு பயிற்சி சொல்லியிருக்கேன். நான் கூட ஒரு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, கிரியா அது பத்தி சொன்னீங்க, அது கேட்கணும் தான் நினைச்சேன். கிரியா யோகம் நான் கூட ஒரு பயிற்சி சொல்லியிருக்கேன். சரி சரி. அப்படிங்கும்போது அதையும் இந்த மூச்சு காற்றையும் சேர்க்கிறேன். அதாவது உடம்பு நம்ம மனசு, அந்த மூச்சு காற்று, நம்மளுடைய உயிர், அப்புறம் சிவன் எல்லாமே சேர்த்து ஒரே நேர்கோட்டுல கொண்டு வந்து இந்த பயிற்சி சொல்லி கொடுக்குறோம். இந்த பயிற்சி நிறைய பேர் பண்ணிட்டு நல்லா யூஸ் பண்றாங்க, பயன்படுத்தி நல்லா இருக்கு எல்லா நோய் போகுது எல்லாமே. வீடியோ அனுப்பிச்சுடுவீங்களாப்பா? இல்ல அதுக்கு வீடியோ அனுப்பிச்சுடுவீங்களா இந்த கிரியா யோகாக்கு? அதான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சாச்சு. ஆமா ஆமாப்பா, அந்த கையை மேல தூக்கிட்டு கீழே விட்டுட்டு உதறன்னு உதறி விட்டு அதான் பண்ணுவோம். அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா கரெக்டா பண்ணுங்க, செய்யும் போது கத்துக்குங்க, அவ்வளவுதான். அந்த பொண்ணு இது பேசுனாங்கல்ல, அந்த வீடியோ 4-5 தடவை பார்த்த பிறகுதான் புரிஞ்சிச்சு. இந்த காயத்ரி தேவி அந்த இது அமைச்சுட்டு யூடியூப்ல போட்டிருக்கீங்களா? அப்புறம் அந்த பொண்ணு பேசுறாங்கல்ல, இதெல்லாம் நம்ம இப்படியே இருந்தா நம்ம அப்புறம் இதாயிடும், நம்ம அது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது, நீங்க உட்காந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க முயற்சி பண்ணுங்க பழையபடி, வேற என்ன பண்ண முடியும்? அதான் இப்ப திருப்பி விட்டுட்டீங்க. பாயிண்ட் வந்து அந்த ஞானங்கிறதா முக்கியம். அந்த ஞானம்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. அதாவது இப்போ இந்த காற்றோட்டத்தை பத்தி சொன்னேன். காற்றோட்டம்னா அது அந்த எதுக்காக அந்த பயிற்சி இதெல்லாம் செய்யறோம், அந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், நாடி சுத்தி ஒரு மூக்குல காத்து இழுத்து அப்படியே ஒரு மூக்குல விடுறோம். இந்த காற்றை வந்து நம்ம ஒழுங்குபடுத்துறோம். உள்ளாரியே ஹோல்டு பண்ண சொல்றோம். அப்படியே இழுத்து கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டு அப்புறம் அப்படியே மெதுவா விடுறது. இந்த மூக்குல இழுத்து ஹோல்டு பண்ணிட்டு அப்படியே மெதுவா விடுறது. இப்படி மாத்தி மாத்தி விடுறோம் அது நாடி சுத்தின்ட்டு. இது மாதிரிலாம் ஒவ்வொரு மூச்சுல எத்தனையோ பயிற்சி பண்றாங்க. அப்படி பண்ணும்போது அந்த மாதிரி மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம மனசு வந்து ஒரு அமைதி நிலைக்கு வருது. மனசு வந்து அமைதி அடையுது. மனசு நல்லா நல்லா ஒரு மனசு நல்லா ஆகுது. அமைதியா ஷார்ப்பா நல்ல மனசு குணமடையுது. நிதானத்துக்கு வருது. படபடப்பு இதெல்லாம் மாறி மனசு அப்படியே கட்டுப்படுது, நம்ம கட்டுப்பாட்டுக்கு வருது. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு போது சாரம் எல்லாம் கட்டி வேலை செய்யலையா, உயரமா ஏறி நின்று வேலை செய்யறோம்ல, வீடு கட்டும் போது எவ்வளவு உயரம் வேலை செய்யறாங்களா, அது மாதிரிதான் உடம்ப உடம்பு சரியாகுது. மூச்சு காற்ற ஒழுங்குபடுத்தும் போது நம்ம உடம்பும் சரியாகுது, உடம்புல இருக்க நோய்கள் எல்லாம் குணமடையுது. அது மாதிரி நம்ம உடம்பும் நல்லா குணமடையுது, மனசும் வந்து நல்ல கரெக்டான ஒரு நிதானத்துக்கு வருது, ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருது. சரியா? மனசுக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மூச்சு காற்றை வந்து நம்ம ஒரு பயிற்சி கொடுத்து மூச்சு பயிற்சி செய்யும் போது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, நல்லா குணமடையுது. நமக்கு புரியுது, அவனுக்கு பக்குவப்படுது நல்லா. அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மனசு அந்த மூச்சு காற்ற வச்சு எல்லாமே கொண்டு வந்துட முடியாது. நமக்கு வந்து முழுமையை நோக்கி போறோம். அப்படிங்கும்போது சிவம் அதோட இணையும் போதுதான் சிவனை வந்து உன்னை ஃபீல் பண்ணி அதோட இணைஞ்சு அந்த பயிற்சி, இந்த சிவம்ங்கிற அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி அதை பண்ணும் போதுதான் நம்ம முக்தி கிடைக்குது, முழுமை அடையிறோம். வெறும் காத்த வச்சுக்கிட்டு நம்ம முழுமையை அடைய முடியும், திருப்தி அடைஞ்சிட முடியுமா? சொல்லு, திருப்திக்கு போக முடியுமா? அது வந்து ஞானமா? ஞானத்தை கொடுக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது நமக்கு என்ன செய்யுதுன்னா மனசை நல்லா, மனசுனா என்ன புரிஞ்சு, மனசு தனி டாபிக். மனசுனா என்ன? மனசுல கவனம் இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. சிம்பிளா மனசுல வந்து கவனம்னு ஒண்ணு இருக்கு. மனசுல வந்து சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. எண்ணங்கள், பல எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டு இருக்கு. பழைய ஞாபகம் நல்லா பண்ணி நம்ம நல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் பிடிச்சோம்னா சூப்பரா போகுது. சில டைம்ல நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலைனாலயோ இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினாலயோ நம்ம அது அப்படியே படிப்படியா அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அது நம்ம நினைக்காம விட்டுட்டோம்னா பழையபடி நிலைமையும் வந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணாம பயிற்சி பண்ணாம ஒன்னும் ஆகாது. எதுக்காக நான் அதுதான் எதுக்கு இவ்வளவு தூரம் வீடியோ போடணும், இது அவசியமே இல்ல, பேச வேண்டிய அவசியமே இல்லையே சொல்லிட்டு போயிடலாம், அவ்வளவு முடிஞ்சுது. ஆனா எதுக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றோம்னா, நீங்க முயற்சி பண்ணாம பயிற்சி பண்ணாம ஒண்ணு தொடர்ந்து நான் என்னை எடுத்துட்ட விட நானும் கடைசி வரைக்கும் நானும் இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும்
முயற்சி பயிற்சி பண்ணிதான் ஆகணும், முயற்சி பண்ணிதான் ஆகணும், அதை நோக்கிதான் போய்தான் ஆகணும். அதுதான். மத்தபடி முயற்சி பண்ணாம டெத் ஆகுறதுக்கு கூட அந்த சமயத்துக்கு கூட முன்னாடி வரைக்குமே கடைசி வரைக்குமே நம்ம வந்து நம்மளுடைய தேவைகளுக்காக நம்ம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு தண்ணி குடிக்கணும், சொம்ப குடத்துல தண்ணி எடுத்துதான் நம்ம குடிக்கணும். அத யாரோ ஒருத்தர் நீங்க செய்யலாம், அடுத்தவங்க கொண்டு கொடுக்கணும் இல்லையா? முயற்சி இல்லாம எதாவது நடக்குதா? எதுவுமே நடக்காது. முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாமே முயற்சி அது இருக்கு. இப்ப ஒரு சூரியன் வந்து வெளியே வருது, பூமி சுத்துது, ஒரு மழை பெய்யுது, அது ஏதோ ஒண்ணு நடக்குது இயற்கையில. ஆனா அதுக்கும் வந்து யாராவது ஒருத்தர் செய்ய வைக்கிறாங்க. ஒரு காரணம் இல்லாம நடக்காதுங்க. காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. முயற்சி இல்லாம நடக்காது. காரணம் முயற்சி இல்லாம எதுவுமே நடக்காது. காரணம் உங்களுக்கு இப்ப தண்ணி தாகம் எடுக்குது, உடனே தண்ணி குடிக்கிறீங்க, அதானே காரணம். அது மாதிரி காரணம் இல்லாம எதுவும் நடக்காது. முயற்சி இல்லாம யாரோ ஒரு இது இல்லாம நடக்காது. கடவுள் இல்லங்கிறான். கடவுள் இல்லைன்னா இயற்கைங்கிறான். கடவுள் இல்லாம எப்படி சூரியன் வரும், பூமி சுத்தி? யார் இதெல்லாம் செய்ய வைக்கிறா? மழை பெய்ய வைக்க யார் மழை பெய்ய வைக்கிறா? எல்லாமே செயல்படுத்துறது யாரு? யார் நீதி வழங்குறா? கண்டிப்பா. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ரிசல்ட் வருது. ஒரு அது வந்துப்பா முதுகு தண்டை நம்ம கவனிச்சுட்டு நீதானா நாதானின்னு சொல்லிட்டு நம்ம நெற்றிக்கண்ணிலே நம்ம அப்படியே உட்காந்துக்கணும். நம்ம சும்மா மட்டும் நம்ம எதுவுமே நினைக்கூடாது. இப்ப பாயிண்ட்க்கு வர்றேன். இப்ப நீ நான் சொல்றது வரிசையை கேட்டுட்டே வரணும். இப்ப உடம்புல வந்து காற்றோட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா மக்கள் எதுக்கு சொல்றேன்னா, யூடியூப்ல குழப்பி விடுறாங்க. நீங்க ஒரு வீடியோ சொல்லிட்டு இருக்கேன். நான் சுருக்கமா சொல்லிட்டேன், பாயிண்டா பின் பாயிண்டா சுருக்கமா சொல்லிட்டேன். ஆனா அந்த யூடியூப்ல போட்டு குழப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி குழப்பி விடுறாங்க. அதுக்கு சொல்றேன், மூச்சு காட்டு பயிற்சி பண்ண வேணாம்னு சொல்ல, பயிற்சி பண்ண சொல்லிதான் சொல்றேன். ஆனா அதுல எல்லாமே இருக்குதுல்ல, அதுக்கு மேல ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்லுங்க. இப்போ காற்றோட்டம் உடம்புல என்ன இருக்கு? மண்ணால் செய்யப்பட்டது. மண்ணால உணவால், உடம்புங்கிறது உணவால் செய்யப்பட்டது. உணவு எங்க இருக்கு? மண்ணில் இருந்தா கிடைச்சிருக்கு. மண்ணில் இருந்தா விளைஞ்சு வருது. பயிர்கள் மூலமா விளைஞ்சு வர்ற சாப்பாடு சாப்பிடுறோம், காய்கறி. அப்போ உடம்புங்கிறது உணவால் செய்யப்பட்டது, மண்ணால் செய்யப்பட்டது இல்லையா? இப்போ அதுல வந்து ஒரு காற்றோட்டம் இருக்கு. வெளியிலயும் காற்றோட்டம் இருக்கு, நம்ம உடம்புல காற்று ஓடிட்டு இருக்கு, சரியா? காற்றோட்டம். அடுத்தது வந்து ரத்த ஓட்டம். ரத்தம்னா தண்ணி தான். 42% 72% தண்ணி தான் இருக்கு. அப்போ ரத்த ஓட்டம், புரியுது? அப்ப இதயம் துடிக்குது, அது என்ன? ரத்த ஓட்டம். ஒன்னு சம்பந்தப்பட்டிருக்கு. எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. எல்லாம் ஒன்னதான் நினைக்கப்பட்டிருக்கு. காற்றோட்டம்னு ஒண்ணு இருக்கு, ரத்த ஓட்டம்னு இருக்கு. தண்ணி ஓடிட்டு இருக்கு. ரத்த ஓட்டம். இதயம் துடிச்சிட்டு இருக்கு. அங்க இதயம் துடிச்சிட்டு இருக்கு. இங்க மார்புல நுரையீரல் துடிச்சிட்டு இருக்கு, இயங்கிட்டு இருக்கு. அப்புறம் வந்து ஹீட், நம்ம உடம்புல வந்து ஹீட் வந்து மெயின்டைன் ஆயிட்டே இருக்கு. ஒரு சூடே இல்லைன்னு, சூடே இல்லைன்னா ஜில்லுனாட்டு டெத் ஆயிட்டான்னு அர்த்தம். அப்ப ஒரு ஹீட் வந்து இருந்துட்டு இருக்கும். அப்புறம் ஹீட் அதிகமாச்சுன்னா ஃபீவர்ங்கிறோம். அது வந்து ஃபீவர், அது ஆபத்து. அதிகமாக ஃபீவர் அதிகமாகி டெத் ஆகுற அளவுக்கு உயிருக்கே ஆபத்து. டெத் ஆயிரும். ஒரு 3 நாளைக்கு காய்ச்சலே இருங்க, இந்த ட்ரீட்மெண்டே கொடுக்காதீங்க, என்ன ஆகும்? அதுக்கு எவ்வளவு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்ம கரெக்டா குடுக்கலன்னா ரொம்ப ஆகும், சரிங்களா? அப்ப ஹீட் வந்து நார்மலா இருக்கணும், சரியா? அப்போ வெப்ப ஓட்டம், அதுக்கு பேர் என்ன? வெப்ப ஓட்டம். அப்போ இதுக்கெல்லாம் மேல இன்னொன்னு இருக்கு. எல்லாம் வந்து மண்ணு சொன்னேன், மண்ணு, அப்புறம் காற்றோட்டம், காற்று, அப்புறம் தண்ணி, அப்புறம் வந்து ஹீட், சரிங்களா? ஹீட், வெப்ப ஓட்டம் சொன்னேன், 4 சொல்லிட்டேன். இப்ப 5ஆவதா உயிரோட்டம்னு ஒண்ணு இருக்கு. உயிரோட்டம் அது வந்து எங்க, அது எங்க மையமா இருக்கு? நம்ம மூளை இருக்கு இல்லையா? மூளை தான் அதுக்கு, மூளையில தான் தோன்றுது அந்த உயிரோட்டம், உயிர் சக்தி. அதாவது உயிர்ங்கிறது ஆத்மா. உயிர்னு சொன்னா ஆத்மா தலை சென்டர்ல இருக்கு. தலை இருக்கு இல்லையா, நம்ம ஹெட், சென்டர்ல மூளை இருக்கிற இடத்துல, மூளைக்குள்ளார, மூளைக்கு உள்ளார வச்சுக்கோங்க, சென்டர்ல, தலையில சென்டர்ல, மூளையில நமக்கு அந்த உயிர்ங்கிறது இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, சரிங்களா? அது வந்து உயிர்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத புள்ளி. உயிர்ங்கிறது கண்ணுக்கு தெரியாத புள்ளி தான் உயிர். அப்போ உயிர் சக்திங்கிறது அது வேற. உயிர் சக்திங்கிறது நம்ம உச்சந்தலையில தான் அது ஸ்டார்ட் ஆகுது. உச்சந்தலையில ஸ்டார்ட் ஆகி நம்ம மூளைக்கு, நம்ம எப்படி காற்று எப்படி வெளியிருந்து உள்ள வருது இல்ல,
காற்று மூக்குள்ளே உள்ள போயிட்டு வருது இல்ல, அதே மாதிரி உச்சந்தலையில அது உள்ள வருது. தண்ணி குடிக்கிறோம், தண்ணி குடிச்சோம்னா உடம்புக்குள்ள போய் தண்ணி போயிட்டு ரத்த ஓட்டமா மாறிக்குது. தண்ணி குடிக்கிறோம், காற்றை சுவாசிக்கிறோம்ல, அதே மாதிரி உயிர் சக்தி ஆட்டோமேட்டிக்கா உயிர் சக்திங்கிறது உச்சந்தலையில உள்ள வருது. நமக்கு அது கண்டுபிடிக்க முடியாது. உச்சந்தலையோட உள்ள மூளைக்கு அப்புறம் பொட்டு வைக்கிறோம்னா புருவ மத்தி பொட்டு வைக்கிற இடத்துக்கு வருது. இந்த பொட்டு வைக்கிற இடத்துக்கு அந்த பவர் வந்துட்டு அப்படியே 2 நாளா பிரியுது. 2 மேல் நோக்கி போகுது. நாமம் போடுற வி ஷேப்ல அப்படியே மேல போகுது. அப்புறம் சைடுல அந்த புருவம் இருக்குல்ல, கண்ணு புருவம், அந்த புருவத்துக்கு மேலேயே 2 பக்கமும் அப்படியே அந்த கொடி மாறி போயிட்டு பிரிஞ்சு போயிட்டு அப்படியே பிடரி பக்கம் போய் பின்பக்கம் போய் பின்னாடி போயிருது, முதுகு தண்டுக்கு போகுது. அதே மாதிரி மேல வி ஷேப்ல அது அப்படி வி ஷேப்லயே போயிட்டு அப்படியே பிடரிக்கு போயிட்டு அப்படியே முதுகு தண்டுக்கு போயிருது. பார்த்தா 4 வச்சுக்கோ. அப்ப 4ஆ பிரிஞ்சு முதுகு தண்டுக்கு போய் முதுகு தண்டின் கீழ் பகுதிக்கு போய் மூலாதாரத்துக்கு போகுது. அங்க போய் மூலாதாரத்துக்கு போனோம்னா அப்புறம் விதைக்காய்க்கு போகுது. அப்புறம் கைகள் கால்கள் அங்கெல்லாம் போகுது. இப்ப அப்புறம் வயிறுக்கு போகுது. வயிற்றுக்கு போய் செரிமானத்தை பண்ணுது. அது அங்க இருந்தும் போகுது மூலாதாரத்துக்கு போயிட்டு, அதுக்கப்புறமா வயிறுல போயிட்டு வயிறு செரிமானம் பண்ண வைக்குது. இதெல்லாம் சூட்சம், ரொம்ப ரகசியமான விஷயம். எல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமானது இது, எல்லாத்துக்கு மேல இதுதான் முக்கியமானது. ஏன்னா வயிறு செரிமானம் ஆகிறதுக்கு அந்த உயிரோட்டம் தேவை, அந்த உயிர் சக்தி தேவை. அதே மாதிரி மார்புல காற்றோட்டம் நடைபெறணும், நுரையீரல் இயங்குறதுக்கும் அந்த உயிர் சக்தி தேவை. அதே மாதிரி இருதயம் துடிச்சிட்டே இருக்குல்ல, அதுக்கும் அந்த உயிர் சக்தி தேவை. உயிர் சக்தி போனாதான் அந்த இருதயம் துடிக்கும். எவ்வளவு ஒரு ரகசியமான விஷயம். இத பத்தி எல்லாம் யூடியூப்ல பேச மாட்டாங்க. அதே மாதிரி விதைக்காயில உயிர்கள் அந்த இதுக்கு அந்த ஜெனரேஷன் சரிங்களா, அந்த உறவின் மூலமாக குழந்தைகள் பிறக்கிறதுக்கும் அதுதான் அந்த உயிர் சக்தி போனதான் அங்க அந்த வேலை நடக்கும். புரியுது உங்களுக்கு? அது மாதிரி இப்ப உடம்புல அத்தனை கை கால் எல்லாம் போகுது. இப்ப கை கால் எல்லாம் போயிட்டு அந்த வேலை எந்த வேலை செய்யறதுனாலும் போய் செயல்படுது. அதே மாதிரி மூளைதான் ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் அந்த உயிர் சக்தி மூளைக்கு தான் வருது. அந்த மூளைக்கு வரும்போது மூளையோட அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா தலையில, அதுவும் அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்கு. அப்ப அந்த மூளை அசைஞ்சு ஃபங்க்ஷன் ஆனாதான் நமக்கு இந்த சிந்தனைகளே வர ஆரம்பிக்குது. இந்த கவனம் அங்க மனசு அங்கிருந்து தான் இயங்குது. நமக்கு அந்த சிந்தனைகள் வருது, போக்கஸ் எல்லாமே மூளை தான். உடம்ப பூரா கட்டுப்படுத்துறது எல்லா உறுப்பும் அடிப்படையானது மூளை. அப்படியே இருந்தாலும் அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படையானது மூளை தான். அது சொல்றாங்களா, இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்றாங்களா இல்லையா? கை கால் எல்லா இதுக்கும் எது சிரசு தான் முக்கியம். அப்ப என்ன அர்த்தம்? சிரசுல என்ன? சிரசுல என்ன இருக்கு? மூளை தானே இருக்கு முக்கியம். சிரசுல என்ன இருக்கு? மூளை தான் இருக்கு. இந்த மூளை தான் எல்லாத்துக்கும் முக்கியமானதா இருக்கு. அதுல உயிர் சக்தி இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு. கண் பார்வையில இருந்து வாயு, காது, எல்லாமே எல்லா இதுக்குமே அந்த உயிர் சக்தி பரவிட்டு இருக்கு அங்க இருந்து. அப்ப இந்த உயிர் சக்தி உயிரோட்டம், அதுக்கு பேர் என்ன? அதாவது கடைசியா சொன்ன 5வது உயிரோட்டம். 4 சொல்லிருக்கேன் ஏற்கனவே. இப்ப 5வது உயிரோட்டம்னு ஒண்ணு ஓடணும். அதுல ஏதாவது ஒரு அடிபட்டு ஏதாவது அடிச்சுதுன்னா, இப்ப பொட்டுல அடிக்கிறாங்களா, கண்ணுகிட்ட அடிபட்டு ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது விரிசல் விட்டுதுன்னா உடனே உயிர் போயிடும். அப்ப இந்த உயிரோட்டத்துல ஒரு தடை ஏற்பட்டா முடிஞ்சுது. அல்லது தலையில அடிபட்டாலும் காலி. தலையில அடிபட்டு மூளை ஏதாவது செஞ்சுன்னா இவ்வளவு குழப்பம் வருது, அவனுக்கு என்னென்னமோ நடக்குது இல்லையா, பைத்தியம் முடிச்சுக்குது, ஏதோ ஒண்ணு, அவ்வளவுதான், கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. எவ்வளவு மூளை பாதிச்சு என்ன ஆகும்? புரிஞ்சுட்டீங்களா? அப்போ எல்லாம் மேல ஒரு அடிப்படையானது உயிரோட்டம். அத புரிஞ்சுங்க. இதெல்லாம் தெரியாம யூடியூப்ல போட்டு மூச்சு காட்டுன்னு போட்டு அது என்ன இருக்கு அதுவும் தேவைதான், அதுக்குன்னு அதுல எல்லாமே இருக்கா? அதுதான் குழப்பி விடுறாங்க. அதான் தெளிவா சொல்லிட்டேன். அப்போ அந்த உயிருக்கு மையம்னா உச்சந்தலை, அது ஒரு மையம் இருக்கு. அங்க நீங்க நினைக்கலாம், நம்ம உயிர் தலையில சென்டர்ல இருக்கு, அங்க இருந்துட்டு நம்ம உச்சந்தலை நினைக்கிறோம், திருப்பி பொட்டு வைக்கிறோம், புருவ மத்திய நினைக்கிறோம். புருவ மத்தியில அந்த உயிரோட மையம் இருக்கு. அதே மாதிரி நம்ம பின்னாடி போய் அப்படியே முதுகு தண்டு மூலாதாரம் கீழே, முதுகு தண்டின் கீழ் பகுதியில மூலாதாரம், அங்க அது மையம், அதுக்கு உயிரோட மையம். சரிங்களா? இப்போ எத்தனை சொல்லிருக்கேன்? 5 உயிரோட்டம், 5வது. இப்போ 6வதா இருக்கிறதா மனசு. இப்ப மனசு நம்ம உடம்பு எப்படி இருக்குது? இதெல்லாம் உடம்பு 5 சொல்லிருக்கல, இதெல்லாம் உடம்பு சம்பந்தப்பட்டதுதான். அப்ப அந்த 6வதா ஒரு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது? சிந்தனைகள், அப்புறம் மனசுல கவனம் இருக்கு. இதெல்லாம் இது உடம்புக்குள்ளேயே இருந்து இதுக்குள்ளேயே இயங்குது.
புரிஞ்சுட்டீங்களா? அது அந்த ஒரு மையம் தான். அந்த உயிரோட மையமும் இந்த பொட்டு வைக்கிற இடம் தான். மனசோட மையமும் அங்க இருக்கு. பொட்டு வைக்கிற மனசும் நின்று இயங்குது. புரியுங்களா? ஆக்னைன்னு சொல்றோம். அது வந்து பொட்டு வைக்கிற இடம் பூர்வ மத்திய ஆக்னை. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அப்புறம் இயங்கும் போது மனசுல எண்ணங்கள் சிந்தனைகள் பண்றோம். அந்த மூளை தான் வந்து சிந்தனை பண்ணுது அடிப்படையா இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணா இணைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு வேலையை செய்து கண் மூலமா பாக்குறோம். யார் பாக்குறா? அந்த உயிர் ஆத்மா. இதுதான் வந்து மூளையின் மூலமா சிந்தனை பண்ணுது, கண்ணு மூலமா பாக்குது, காது மூலமா கேக்குது, வாய் மூலமா பேசுது. இப்ப ஒவ்வொன்றும் மூக்கு மூலமா வாசனைகளை முகறது. இதுதான் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? இந்த ஐம்புலன்களையும் வரக்கூடியது ஒரு தெளிவா இருக்கணும் இதுல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. திருக்குறள் இருக்கு. அது மாதிரி இப்ப ஆறாவதா மனசு இருக்கு. அது அதனுடைய மையம் எதுன்னா ஆக்னி. அதான் மனசு இயங்குது வச்சுக்கங்களேன். இப்போ ஏழாவதா என்ன? இப்போ ஏழாவது அறிவுங்கிற ஆறாவது அறிவு போயிட்டு எல்லாம் பகுத்தறிவுங்கிறாங்க. ஆறாவது அறிவு. அப்புறம் வந்து மனசுங்கிறோம். 5 சொல்லிட்டு ஆறாவதா மனசு இருக்கு. உடம்புக்குள்ள 5, ஆறாவதா மனசு. அப்ப ஏழாவதா என்ன இருக்கு? கடைசியா அதான் கடைசி. ஏழாவது அறிவு என்ன சொல்றோம்? அதுதான் வந்து நம்ம உயிர் இருக்கு. அந்த உயிரை பிடிச்சீங்கன்னா சிவனை பிடிச்சிடலாம். சரிங்களா? நல்லா கவனிச்சிங்க. இப்பதான் பாயிண்ட் சொல்ல போறேன் என்னங்கறத. கடைசி பாயிண்ட். இப்போ ஏழாவது என்ன இருக்கு? சிவம். சிவம் உயிர். அப்போ சர்வம் சிவமயம். ஓகேவா? சர்வம் சிவமயம். அப்போ அங்க இருந்து ஒரு பிரிஞ்சு வருது. ஒரு அணு மாதிரி ஒரு பிரிவு வந்து இங்க வந்து ஜீவாத்மான்னு எடுத்துக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ள மாதிரி அண்டத்துல வந்து சிவம் இருக்கார். சிவம் பரம் சிவன் இருக்கார். பிரபஞ்சத்துல மேல சிவன் இருக்கார். சிவலோகம் சிவன். அப்ப இந்த உடம்புல நம்ம இந்த உயிர் இருக்கு. புரியுது உங்களுக்கு? அங்க இருக்கிறது இங்க எல்லாமே இருக்கு. அப்ப இங்க வந்து நம்ம இருக்கிற அந்த உயிர் இருக்கு. இருந்து எல்லாம் உடம்புல இயங்குறோம் இருக்கு. அதே மேல அங்க சிவன் பரமாத்மான்னு சொல்றோம், சிவன் சொல்றோம். சிவம் அந்த ஒரு பாயிண்ட் மையம். சரிங்களா? அங்க இருந்து பிரிஞ்சு வந்து இது வரைக்கும் இருக்கும். அப்போ எல்லாமே அந்த சிவமும் நம்மளும் ஒன்னாதான் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்போ நான் யாருன்னு பார்த்தா நம்ம ஒரு புள்ளி. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம வந்து ஒரு உயிர் புள்ளி, கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி தான். அதுல இருந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு வெளிச்சம் இருக்கு. நீங்க வந்து பாக்குறதுங்கிறது அதை பத்தியே ஆராய்ச்சி பண்ணும்போது நீங்க பாப்பீங்க. டீப்பா போகும்போது தான் பார்க்க முடியும். சும்மா நீங்க வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி, அதுல இருந்து ஒரு ஒயிட் கலர்ல ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. உள்ள போய் நீங்க பாக்கணும். நான் பார்த்துட்டேன், அதனால சொல்றேன். பார்க்காம சொல்ல முடியாது. ஓகேவா? அப்படிங்கும்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்க. நம்ம நான் யார்? இப்ப நான் யார்? கடைசியா பார்த்தா நீங்க வந்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒளி புள்ளி. கண்ணுக்கு தெரியாத புள்ளி, அதுல இருந்து ஒயிட்டா ஒளி வெளிச்சம் பிரகாசிக்குது. புரிஞ்சுக்கீங்களா? இப்போ இப்படியே நான் யாருன்னு அந்த உணரும் போது நம்ம வந்து நீங்க யாருன்னு நினைக்கணும்? இப்போ நம்ம வந்து இந்த உடம்பு இல்ல, இந்த மனசும் இல்ல, எண்ணங்களும் இல்ல. புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி. இதுதான் ஞானம். உங்களுக்கு இதுதான் ஞானம். அப்போ நம்ம வந்து கண்ணு தெரியாத புள்ளிங்கிறத நீங்க அப்படியே தியானம் பண்ணணும். இதையே நினைக்கணும். நம்ம கண்ணு தெரியாத ஒரு புள்ளி அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதுக்கப்புறம் அங்க பரமாத்மா சிவங்கிறது அவரும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி. அது சிகப்பு கலர்ல ஒரு வெளிச்சமா இருக்காரு. நடுப்புற கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிகப்பா இருக்கும், கருப்பா இருக்கும், மாறி மாறி வரும். வானவில் மாதிரி எல்லா கலரும் வர மாதிரி. சில பேர் நீல நிறங்கிறாங்க. ஏன்னா நீல நிறமா இருக்கு, நீல நிறமா இருக்க ஜோதிங்கிறாங்க. அதுல எல்லா கலரும் வானவில்னா அப்புறம் எல்லா கலரும் தான் வரும். கலரா வரும். அப்ப வந்து நீல நிறம் வரும், எல்லா மஞ்சள் கலர் வரும், சிகப்பு கலர் வரும், எல்லா கலரும் வரும். சரிங்களா? அப்போ நம்ம புரியறதுக்காக அந்த சென்டர்ல இருக்கிறது மஞ்சளா இருக்கும், அப்புறம் அப்படியே சிகப்பா மாறும், அப்புறம் தள்ளி போனா நீல கலர்ல மாறும். கருப்புங்கிற சில பேர் கருப்பாவே இருக்குங்கிறாங்க, டார்க்கா இருக்குங்கிறாங்க. இப்படி அவங்களா கற்பனை பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க மட்டும் இருக்கிறது அங்க ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத புள்ளி தான். பரமாத்மா சிவன் சொன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி தான். ஒளிதான் நம்ம நினைக்கிறோம். மனசுல நினைக்கும் போது அங்க ஒரு ரவுண்டா சிகப்பா இருக்கு, அதான் வந்து நினைச்சுக்கிறோம். ஏதோ ஒரு கலர் கொடுத்துக்கணும்ல அதுக்கு. அப்படி வச்சுக்கோங்க. சில பேர் நீல கலர், அது நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது ஒரு மஞ்சள் சிகப்பா இருக்கு, அவ்வளவுதான். அப்புறம் வானவில் மாதிரி இருக்கும், அதெல்லாம் நமக்கு வேணாம். இருக்கிறார், அவ்வளவுதான். அவங்க அவர் எப்படி நினைக்கணும்? அவர் புள்ளியா இருக்கிறார் அவங்க. அப்போ ரெண்டும் ஒன்னாதான் இணைக்கப்பட்டிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ இந்த உலகத்தை ஜெயிக்கணும்னு சொன்னா அவரை மறக்காம இருக்கணும். இந்த உலகத்துல வந்து பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. பிரச்சனை புரிஞ்சுக்கணும். மாயா, பிசாசு, கெட்ட சக்தி சொல்றேன். அப்போ அந்த கெட்ட சக்தி நீ ஜெயிக்கணும்னு சொன்னா அவரை நீ மறக்காம இருக்கணும்.
அதுக்கு பேர் தான் விழிப்புணர்வு. நீ மெடிடேஷனே பண்ணாடி கூட மற்ற சமயத்துல அவர் கூட இருக்காரு நினைச்சுக்கோ. இவ்வளவுதான் இதான் செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல, கூட இருக்காரு நினைச்சுக்கோ. அப்ப வந்து அது உன்னுடைய வேலைகளும் டக்கு டக்கு நடக்கும். அந்த மாயாவும் கிட்ட வராது. அப்ப நீ மறக்காம இருக்க, கூட இருக்க நினைச்சுக்கிறீங்களா, அவ்வளவுதான், மறக்காம இருக்கிற. அப்படி நினைச்சிட்டு கூட இருக்க நினைச்சிட்டு அப்படியே பிரசன்ட்ல நிகழ்காலத்துல இருந்துட்டு எல்லா வேலையும் செய்ய. புரியுதா? இவ்வளவுதான், வெரி சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி தியானம் பண்ணும்போது நீங்க கேட்டீங்கல்ல, தியானம் பண்ணும்போது என்ன செய்யணும், நீங்களே பண்ணுங்க. வெளியில போய் அடுத்த வீட்டுக்கு போதெல்லாம் வேண்டாம், சரியா வராது. அப்ப ஒரு சென்டருக்கே போறீங்க அல்லது ஒரு தியானம் பண்றதுக்கு கொஞ்சம் கத்துக்கலாம் போய், அவ்வளவுதான். தவிர அங்கேயே நம்ம தியானம் பண்றதுங்கிறது எந்த வகையிலும் சரியா வராது. ஒரு 2 நாள் பண்ணும், அப்புறம் சரியா வராது. உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது அவங்க தொந்தரவு வரும், உங்களுக்கும் தொந்தரவா மாறி போயிடும், உங்களுக்கு தொந்தரவாயிடும். அதனால வேண்டாம். உங்க வீட்லயே ஒரு இடத்த இது பண்ணிக்கோங்க. அல்லது நீங்க இப்ப பெட்லயே கூட உட்காந்துக்குங்க, படுத்துக்குங்க. நான் ஒரு உயிர், அவ்வளவுதான். நீங்க ஸ்ட்ராங்கா இருங்க. இதான் ஞானம், கடைசியா இருக்கக்கூடிய ஞானம். 100% தெளிவு, நாலேஜ் ஃபுல். அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடிய ஞானம் என்னன்னா இதுதான். நம்ம ஒரு கண் புள்ளியா இருக்கிறோம். அதான் நம்ம அப்படியே சும்மா இருங்க, எதையும் நினைக்க. ஆமா, சும்மா அப்படியே இருங்க. அதுதான் சொல்றேன். நம்ம அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிடும். நம்ம அடையறதுக்கு ஒண்ணும் இல்ல. திருப்தியா இரு, ஆசையே இல்ல, எந்த ஆசையும் இல்ல. நான் திருப்தியா இருக்கேன், எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன், அந்த சிவனோட நான் செட் ஆகுறேன், அவ்வளவுதான். அதுல வந்துருங்க, அவ்வளவுதான். அந்த தியானம், அதுதான் நாலேஜ். இது புரிஞ்சு எல்லாம் இப்ப சொன்னது பூரா நாலேஜ் தான். கடைசியா கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த நான் யாருன்னா நம்ம சிவம், சர்வம் சிவமயம். அப்ப நம்மள மறந்துடணும், உங்களை மறந்துருங்க, விட்டுருங்க. எனக்கு மகிமை கிடையாது, உங்களுக்கு நமக்கு வந்து மகிமை கிடையாது. அப்போ நம்ம வந்து வெளியில பேசக்கூடாது. வெளியில இப்ப சொல்லக்கூடிய நாலேஜ் போய் வெளியில அடுத்தவங்க பேசுறது எப்படின்னா, ஒரு கல்லுகிட்ட போய் பேசுற மாதிரி, ஒரு மரத்துக்கிட்ட போய். அது தெரியுமா? மரத்துக்கு தெரியுமா? இல்ல ஆடு மாடு கோழிக்கு தெரியுமா? தெரியாது. அதுக்கு வந்து நம்ம சொல்றது புரியும். அதே மாதிரிதான் மனிதர்களும் அது மாதிரிதான் இருக்காங்க. இன்னும் அவங்க வளர்ச்சி அடையல, 5 அறிவே இல்ல அவங்களுக்கு. 5 அறிவு இல்லாம இருக்காங்க மனிதர்கள். அவங்க கிட்ட அப்படி இந்த விளக்கம் சொன்னா என்னத்த புரியும் அவங்களுக்கு? அடுத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக நான் பேசல. நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க என்ன செய்யணும்? முயற்சி, பயிற்சி. எப்படிப்பட்ட முயற்சி, எப்படிப்பட்ட பயிற்சி? கரெக்டா சொல்லிட்டேன். நீங்க அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே என்ன செய்யணும்? நம்ம வந்து நீங்க அப்படியே சும்மா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உடம்ப அப்படியே கவனிங்க. இந்த உடம்பு நான் இல்லை, மனைவி நான் இல்லை. நான் வந்து கண்ணுக்குள்ள ஒரு ஒளி புள்ளி. அந்த புள்ளி எங்க இருந்து? அது சிவம். அவருதான், நம்ம ஒண்ணும் இல்ல. புரிஞ்சுங்களா? நம்ம ஒரு கருவி. அதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு கருவிதான். நம்ம உடம்பு, மனசு, உயிர் எல்லாமே நம்ம டோட்டலா ஒரு கருவிதான். நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஒரு மெஷின். அந்த சிவம்ங்கிற கரண்ட் வந்தாதான் மிஷின் வேலை செய்யும். அப்போ நம்ம அவரை பிடிக்கணும். அப்போ நம்ம நான் யாருக்குமே நம்ம சிவனை நினைக்கிறீங்க. அந்த சிவம் நான் தான்ட்டு, அந்த சிவமா அப்படியே அவர் ஒரு ஒளி புள்ளியா இருக்காரு. அந்த புள்ளி அப்படி நினைச்சு அவர் அங்கிருந்து இது வரைக்கும் இருக்காரு, அங்கிருந்து இது வரைக்கும் இருக்காரு. அப்படி சும்மா இருங்க. சும்மா இருந்து அந்த டைம் கொடுக்கணும். கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பயிற்சி பண்ண தொடர்ந்து பயிற்சி கண்டினியூஸா பண்ண, டெய்லி பண்ணதான் நமக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே வரும். 1 மாசம், 2 மாசம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். அப்போ டைம் கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். இப்ப நான் வந்து ஒரு முடிவு எடுத்தேன், இது தொடர்ந்து பண்ணணும்னு முடிவு எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டா. அப்பதான் நீங்க திடீர்னு ஒரு வெற்றி கிடைச்சது, ஒரு வெற்றி, அவ்வளவுதான். அப்போ அது மாதிரி நீங்க தொடர்ந்து போகும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு செய்யறது அப்படி விட்டுறது, அது மாதிரி பண்ணா என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதனால நீங்க அதை தொடர்ந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். 10 நிமிஷம் ஆகலாம், அரை மணி நேரம், கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருக்கும். டெய்லி முயற்சி பண்ணி பார்க்கும்போது அப்படியே அதுல செட் ஆகும். அப்பதான் நான் இப்ப சொல்லி கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். உண்மை அப்படிங்கிறது புரியும். அப்போ நம்ம தான் அந்த சிவம், அதுல அப்படியே இருங்க. வெளியில போய் பேசவே முடியாது. நீங்க வந்து இவ்வளவு முயற்சி எடுத்து ஃபீல் பண்றீங்க, உணர்றீங்க. இத போயிட்டு வெளியில இப்படி அவங்க எந்த ஃபீலிங் எந்த உணராம ஒரு குருடா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் சொன்னாக்க நம்ம என்ன ஆகும் சொல்லுங்க? ஏதோ உளறான்ப்பா, பைத்தியம் பிடிச்சிச்சு, என்னமோ சொல்றான் அப்படிம்பாங்க. அதனால அடுத்தவங்க கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் பேசவே கூடாது. நீங்க உங்க வீட்லயே தியானம் பண்ணுங்க, அடுத்தடுத்து எல்லாம் போய் பண்ணுங்க நினைக்காதீங்க. 3 to 4ங்கறாங்களேப்பா. ஆனா 3 to 4 நம்ம ஏஞ்சி பண்ணுமா, இல்ல எல்லா நாளும் பண்ணிக்கலாம்? ஆனா அப்படி பண்ணல சிறப்பா 3 to 4. 3 to 4ங்கிறது ஆரம்பத்துல அது முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன அதுல பெனிஃபிட்னா, ஒரு 5-5 பண்ணிட்டீங்கன்னா வெளியில எந்த தொந்தரவு இல்லாம கொஞ்சம் இருக்கும் பொதுவா. அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க எந்திரிச்சுக்கும், அப்புறம் வெளியில யாராவது வருவாங்க போவாங்க, ஏதோ அது மாதிரி இதாயிடும். சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிடும். எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கெல்லாம் 24 hours அமைதியா தான் இருக்கு. எந்த எனி டைம் 24 hours அமைதியா தொந்தரவு இல்லாம இருக்கு. நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன்.
எப்பனாலும் மெடிடேஷன் நம்ம பாட்டுக்கு பண்ணலாம், எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு எந்த அது நம்ம படுக்கிறோம்னால நம்ம நீங்க சொன்னது எல்லாமே நம்ம மனசுல நினைச்சிட்டு நம்ம உயிர் நம்ம இந்த மாதிரி நம்ம முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு டைம் முடியுதோ 10 நிமிஷம் முடிஞ்சா 10 நிமிஷம் பண்ணுங்க, இல்ல அரை மணி நேரம் பண்ண முடியும். தூங்குறதுக்கு முன்னாடி அந்த சும்மா இருக்கிறது தான். அதான் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லிட்டேன். சும்மா இருக்கும்போது சிவமா இருக்கிற அந்த இடத்துல என்ன வந்துச்சுனாப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆமா, நீங்க வேலையெல்லாம் எல்லா வேலையும் சிந்தனை பண்றீங்க, பிளான் பண்றீங்க, காட்சிப்படுத்துறீங்க, விசுவலைசேஷன் காட்சிப்படுத்துறீங்க. ஒரு உதாரணமா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா காட்சிப்படுத்தி நல்லா யோசனை பண்ணி பிளான் பண்ணி போய் செய்ய போனீங்கன்னா டக்குன்னு கரெக்டா செஞ்சிருவீங்க. அது ஒரு திருப்தியா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா ஒரு பிளான் பண்ணாம காட்சிப்படுத்தாம ஒரு பிரேயர், அப்பா இந்த வேலையை நான் போறேன், இந்த இடத்துக்கு போறேன், நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்னு பிரேயர் பண்ணி நினைச்சிட்டு போறீங்க, அப்பா நினைச்சிட்டே போறீங்க அப்படின்னு நல்லபடியா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஆனா நீங்க அப்பாவும் மறந்துட்டீங்க, எந்த ஒரு பிளானிங்கும் பண்ணல, ஒரு பிரேயர் பிரார்த்தனை பண்ணல, எதுவுமே செய்யாம நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா சரியா ஒண்ணுமே நடக்காது. சும்மாதான் திரும்பி வரணும், தோல்வி அப்பதான் நடக்கும். அதனால நீங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு பிரேயர் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிளான் பண்ணி எப்படி போறோம் வரோம், அப்பா நீங்க போற நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வரணும்ப்பா, வெற்றிகரமா இந்த காரியம் நடக்கணும்னு நினைச்சிட்டே போறீங்க. என்ன சொல்ல போனா நம்ம கிரியா யோகா பயிற்சி, நான் பயிற்சி பண்ணல, அந்த பயிற்சி கரெக்டா ஒரு 2 நிமிஷம் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் ரெடியா நடந்துரும். எல்லா காரியம் நாள் முழுவதும் டக்கு டக்கு நடக்கும். புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும், வேற ஒண்ணு இல்ல. நான் சொல்லி கொடுக்குற பயிற்சியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு. இல்லப்பா நீங்க இவ்வளவு அது சொல்றப்ப நம்ம உட்கார்றோம்ல, நம்ம இது மாதிரி சிவன் நம்ம நினைச்சுக்கிறோம், அந்த உயிரை நினைச்சுக்கிறோம், அப்புறம் தியானத்துல போறோம்ல, அப்ப வேணுமே நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட இந்த உலகத்துல இருக்கிற எண்ணத்தை நம்மள கொண்டு வந்து திணிக்கின்றன. அப்ப வேறவங்களை பத்தி நமக்கு ஏதோ ஒண்ணு சொல்லும், இல்லைன்னா ஏதோ ஒண்ணு பண்ணணும்ல நம்மள. அத நீங்க சாட்சியா இருந்து பாருங்க, அதை அப்படியே பாருங்க, கவனிங்க என்னென்ன வருது. இப்போ அதுதான் அந்த மனசுக்கு பயிற்சி, மனசுக்கு பயிற்சி என்னன்னா எங்கெங்கயோ போவோம், 10 இடத்துக்கு போவோம், அப்படியே கவனிச்சு நீங்க பாக்கணும். அப்படி பின்னாடியே போகும்போது கட்டுப்பாட்டு வரும். அப்படி எங்கெங்க போகுதுன்னு பாத்துட்டு பின்னாடியே போகணும். நீங்க ஒன்னும் செய்ய வேண்டாம், சும்மா இருக்கிறீங்க, அப்படியே எங்கெங்க போகுதுன்னு பாக்குறீங்க, அப்படியே சும்மாவே இருங்க. அது 10 இடத்துக்கு போவோம், பின்னாடியே போகும்போது அங்க நிக்க ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கெங்க அப்புறம் 10 இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அப்படியே நின்னுக்கும். அப்படியே பிடிச்சு கொண்டு வந்து நீங்க எங்க சொல்றீங்க, நினைக்கணுமா அல்ல உச்சநிலையில நினைக்கணுமா, எங்க நீங்க நினைக்கிறீங்களோ அங்க கூட நிறுத்தி பழகினதுக்கு அப்புறம் நீங்க எங்க சொன்னாலும் கையில நின்னா நிக்கும், ஆகணில நிக்கும். 2 மணி நேரம் 6 மணி நேரம் எவ்வளவு அப்படியே நின்னுட்டு சும்மா அப்படியே இருக்கும். அனுபவத்தை தான் சொல்றேன். அப்புறம் நீங்க உச்சநிலையில இருக்கணும், அப்படியே இருக்கும், எங்கேயும் போகணும், அப்படியே நின்றுட்டு சும்மா அப்படியே இருக்கும். சமைக்கிறப்ப அதாம நீங்க வேலை செய்யும் போது ஒரு கருவி, எந்த வேலை செய்யணும் ஒரு கருவி, சிந்தனை பண்ணாலும் சரி, காட்சிப்படுத்துறீங்க, சிந்தனை பண்றீங்க, பிளான் பண்றீங்கன்னா அப்ப நீங்க ஒரு கருவிதான். மனசுங்கிறது ஒரு கருவிதான், அது பிளான் பண்ணுது, மனசு சிந்தனை பண்ணுது. அப்படிங்கும்போது அது ஒரு மனசுங்கிற ஒரு கருவிதான். அப்போ எந்த பிளான் பண்ணாலும் சரி, உடம்பு மூலமா கை கால எவ்வளவு வேலை செஞ்சாலும் சரி, என்ன பண்ணாலும் அப்ப நீங்க ஒரு கருவி. அப்ப நீங்க ஒண்ணுமே கிடையாது, கருவிதான். அப்ப நீங்க அப்படி இருக்கும்போது நம்ம சிவன் கூடவே இருக்காரு நினைச்சுக்கிட்டு, நம்ம கூடவே இருக்காரு நினைச்சிட்டு அந்த எல்லா வேலையும் செய்யுங்க. கூடவே இருக்காரு நினைச்சிட்டு எல்லா வேலையும் நீங்க உச்சந்தலையில நினைச்சா நினைச்சுக்கலாம், பொட்டு வைக்கிற இடத்துல நினைச்சுக்கலாம், இல்ல ஈஸியா இருக்கு முதுகு தாண்டு இடத்த நினைச்சுங்க, முதுகு தாண்ட நினைச்சுக்கலாம், மூலகாரத்தை நினைச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம கூடவே இருக்காரு நினைச்சுங்களேன், பக்கத்துல இருக்காரு, பின்னாடி இருக்காரு, பக்கத்துல இருக்காரு அல்லது சைட்ல இருக்காரு, பின்னாடி இருக்காரு, கூடவே நமக்கு இருக்கிறாரு, நம்ம கூடவே பாத்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கோங்க. நினைக்கும் போது உங்களுக்கு நினைச்சு பாரு, அதான் விழிப்புணர்வு. இதுதாங்க விழிப்புணர்வு. அவர் கூடவே இருக்காரு நினைச்சிட்டு மறக்காம இருக்க மாதிரி, இதுதான் விழிப்புணர்வு. இதை போட்டு குழப்பறாங்க. விழிப்புணர்வு கான்சியஸ் சொல்லி, புரியுதா? கான்சியஸ் அதுதான்ப்பா நம்ம சப்ஜெக்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இப்படி வச்சுட்டோம்னா நல்லா இதா இருக்கு. அந்தந்த நேரத்துல அந்த வேலையை செய்யணும். தியானம் பண்ணும்போது காலைல பண்ணிருங்க. பண்ண முடியாது சொல்ல, பண்ண முடியல பகல் 10:30 மணி 11 மணிக்கு பண்ணு, ஒரு 10 நிமிஷம் பண்ணு. காலையில பண்ண முடியலன்னு வச்சுக்கோ, 11 மணிக்கு டைம் ஒதுக்கி பண்ணு. அப்பயும் பண்ண முடியலையா, சாயந்தரம் பண்ணு, போயிட்டு வந்து எங்கேயா போயிட்டு வந்து பண்ணு. நைட்டாவது பண்ணு, நைட்டு அதே மாதிரி 9 மணிக்காவது வந்துட்டியா, அப்பயாவது ஒரு 10 நிமிஷம் பண்ணு. விடாது, கண்டினியூஸா விடாம ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணு. ஊருக்கு போறியா, முன்னாடியே நடுராத்திரில கண்ணு முடிக்கிறேன் திடீர்னு, அப்பவே நீ பண்ணிக்கோ. அடுத்த நாள் ஊருக்கு போனா முதல் நாள் நைட்டே பண்ணிக்கோ. இப்படி அட்வான்ஸா பண்ணிக்கோ. என்ன சாப்பிடணும், தண்ணி குடிச்சோமா, என்ன பண்றோம், எல்லாத்துலயும் அதான் இதுதான் விழிப்புணர்வுனா இதுதான். என்ன செய்யணும் அது கவனம். சாப்பாட்டத்துல ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிடறோமா, தண்ணி குடிக்கிறோமா, சத்துள்ள உணவு சாப்பிடறோமா, அட்வான்ஸா வச்சுக்கணும். அட்வான்ஸா பண்ணல என்ன பண்ண முடியும், ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவீங்க. அப்புறம் சொல்றேன், அப்ப என்ன உடம்புக்கு சேராது. அப்ப சரி பண்றதுக்கு 2 நாள் ஆகும். உடம்பு சரி பண்றதுக்கு அப்புறம் 2 நாள் ஆகும். அது மாதிரிலாம் ஆயிரும். அதனால நீங்க என்ன பண்ணணும், உடம்ப பாத்துக்கணும். உடம்பு நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும்.
அப்பதான் நீங்க எந்த சாதனையும் பண்ண முடியும். அதானே சொல்றோம். அது அடிப்படை தானே. உடம்பு நல்லா வச்சுங்க. திருப்தியா இருக்கிறோம்னு நினைச்சுக்கிறேன்ப்பா. ஆனா வந்து இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்கள் சப்போஸ் ப்ரேயர் பண்ணணும்னாலும் அது காலைல பண்ணிக்கலாம் தானே. சும்மா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? திருப்தியா இருக்கேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் சும்மா எல்லாம் அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன், நான் இப்ப சும்மா இருக்கேன், நான் சிவமா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் அடைய வேண்டியதெல்லாம் நான் சிவனையும் அடைஞ்சிட்டேன், எல்லாமே அடைஞ்சிட்டேன். இப்போ ஒரு அஸ்வினி முத்திரை பண்ண சொல்றேன். எப்படி பண்ண சொல்றேன்? நம்ம தண்டுவடத்தின் கீழ் பகுதியில சிவன் மறைஞ்சிருக்காரு, நமக்கு இருக்கிற பவர் போதும். அப்ப அந்த பயிற்சி பண்றோம், சுருக்கி விரிக்கிறோம். 10 ரூபாய் 15 ரூபாய் 20 ரூபாய் சுருக்கி விரிக்கிறீங்க. அப்படி சுருக்கி விரிக்கும் போது என்ன செய்யணும்? அங்க இருக்கிற பவர் போதுமான பவர் இருக்கு, ஃபுல் பவர் இருக்கு, அங்க சிவன் மறைஞ்சிருக்கிறாரு, எல்லாமே இங்க இருக்கு. இந்த சுருக்கி விரிக்கிறது மூலமா அந்த பவர் சிவனும் இருக்கிறாரு, அங்க பவர் வந்து ஃபுல்லா ஸ்ட்ராங்கா மாறுது. தண்டுவடம் ஃபுல்லா தண்டுவடத்தின் கீழ் பகுதி மூலாதாரம் எல்லாமே ஸ்ட்ராங்கா பவரா மாறுதுன்னு நினைச்சிட்டே சுருக்கி விரிக்கணும். ஃபுல் பவர் இருக்கு, எல்லாமே இங்க இருக்கு. என்னுடைய அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பவர், அது அத்தனை பிரச்சனை தீர்க்கக்கூடிய பவர் அங்க இருக்கு. அது போதுமான பவர், ஃபுல் பவர், போதுமான பவர் இருக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை. அவர் இருக்காரு, எல்லாம் பாத்துக்குவார். அடிப்படையான நம்பிக்கை. அப்ப அவர் இருக்கிறார், அடிப்படை நம்பிக்கை தான்மா. என்ன நம்பிக்கைன்னு நான் சொல்லியிருக்கேன், ரொம்ப சொல்லி கொடுத்துட்டு நிறைய பேர் ஃபாலோ பண்ணி வெற்றி அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க. சில பேருக்கு இன்னும் புரியலையா, இல்ல அதை ஃபாலோ பண்ணலையா, அதை விட்டுட்டு அலட்சியப்படுத்துறாங்களா? நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், அதை அலட்சியப்படுத்திட்டு அப்போ சிவனே மறைஞ்சிருக்காரு நினைச்சுக்கோ, அங்க போதுமான பவர் இருக்குன்னு நினைச்சுக்கோ. அந்த சுருக்கி விரிச்சிட்டு இருக்கும்போது ஃபுல் பவர் இன்னும் அதிகமா ஃபுல்லா பவர் ஆயிட்டு இருக்கு, அங்க பவரா இருக்கு, எல்லாமே இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பவர் அங்க இருந்துட்டு இருக்கு. எல்லாம் அவர் இருக்காரெல்லாம் பாத்துக்குவாரு, அங்க இருக்கிற பவர் எல்லாம் பாத்துக்கும். நான் எதுவுமே செய்வேன், நான் அப்படியே நிலைச்சிருந்தா போதும். அந்த முதுகு தண்டுவடத்தின் கீழ் பகுதியில மூலாதாரத்துல அப்படியே நிலைச்சிருந்தா போதும். அங்கேயே நினைச்சு வச்சுட்டு அப்படி நிலைச்சிருந்துட்டு அந்த சுருக்கி விரிக்கிற இதை மட்டும் செஞ்சு அங்கேயே நிலைச்சிரு. அப்புறம் சுருக்கி விரிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நிலைச்சிருக்குது இல்ல, பாங்க ஆட்டோமேட்டிக்கா நீ எங்க நினைக்கிற, மேல உச்சந்தலை நினைக்கிற, சல்லு நாங்க போயிடும் நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். இழுத்து பிடிச்சிட்டு அப்படி நினைச்சுக்கிற ஆட்டோமேட்டிக்கா போகணும். ஒண்ணு நீ மேல போக நான் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கீழே நிலைச்சிருக்கணும். அந்த முதுகு தண்டுவடத்தின் கீழ் பகுதியில நிலைச்சிருக்கணும். அங்கே நிலைச்சிருந்து இந்த பயிற்சி பண்ணு, மனசை நிறுத்து, நிலைச்சிரு, அந்த சுருக்கி விரிச்சு பயிற்சி பண்ணு. அப்புறம் காசு எடுத்துக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு அப்படி உச்சந்தலைக்கு நினைச்சுக்கோ, அவ்வளவுதான். போ ஆட்டோமேட்டிக்கா. ஐயோ அங்க போகணும்னு ஆட்டோமேட்டிக்கா போகும். ஃபர்ஸ்ட் நீங்க தண்டுவடத்தின் நிலைச்சிருக்கணும். அது மாதிரி இதான் டெக்னிக். இது மாதிரி பண்ணும்போது உனக்கு எல்லாம் சுறுசுறுப்பா நடக்க ஆரம்பிக்கும். நாள் முழுவதும் உனக்கு வேலையெல்லாம் சுறுசுறுப்பா நடக்கும், நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுவேன். பவர் இதெல்லாம் புரியுது. இப்ப பசங்களுக்கு அசரம் நம்ம எல்லாமே இருக்கு, திருப்தியா நம்ம நினைச்சுக்கிறோம்ல. அது வந்து இதெல்லாம் உங்க உடம்ப சரி பண்ணுங்க, மனசு சரி பண்ணுங்க, நல்லா கரெக்டா வச்சுக்கங்க. தியானம் பண்றீங்க, மெடிடேஷன் பண்றீங்க, இந்த மாதிரி பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு அதெல்லாம் அப்படி சொல்லணுமாப்பா, இல்ல நீங்களே அவங்கள பாத்துக்கணும்னு சொல்லணுமாப்பா? ஆர்டர் போடுங்க, அன்பா ஒரு ஆர்டர் போடுங்க அப்பாவுக்கு. அப்பா நீங்க உங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நீங்க பாத்துங்க, தீர்ந்து போச்சு, அவர் பாத்துக்குவார். நீங்க அதை மறந்து விட்டுருங்க, சந்தோஷமா இருங்க. அது பிரேயர் பண்ணிட்டு மறந்துடுங்க, சந்தோஷமா இருங்க. எதை பத்தியும் இது பண்ணல, இந்த கவலையை கொடுத்துட்டு வேற கவலைப்படுறது இல்ல, எல்லா கவலையும் கொடுத்துருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. இதான் டெக்னிக். இதான் சொர்க்கம்னா என்ன, சந்தோஷமா சுகமா இருக்கிறது தானே சொர்க்கம் சொல்லிட்டு இருக்க வீடியோல. அப்ப வந்து நீங்க அது மாதிரிதான் இருக்கணும். ஒரு தீர்மானம் பண்ணிடணும், இதுதான் அப்படின்ட்டு. சும்மா இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் கவலைப்பட்டுக்கலாம், அதை நினைச்சுக்கலாம், இதை நினைச்சுக்கலாம், இது இல்ல அது இல்ல, திருப்பி இது நினைக்க ஆரம்பிச்சா என்ன வருது? எப்பயுமே அந்த இதுல இருக்கணும். நீங்க கரெக்டா தியானம், அதை சொல்றேன், கரெக்டா தியானம் அதிகாலையில பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 5 மணிக்கெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் தியானம், நல்லா தியானம் பண்ணிட்டீங்க, கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நாள் முழுவதுமே சுகமா இருக்கும். எந்த பிரச்சனையும் எடுத்துக்கவே மாட்டீங்க, சிரிச்சுட்டே இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இதுதானே சொல்லி கொடுக்குறோம். இதுதானே பழகதான் வரும். ஒரே நாள்ல வந்து மாறிடுமா? அல்லது யாராவது மாத்தி கொடுப்பாங்களா? அல்ல வேற அங்க போலாம் இங்க போலாம், அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க, குழப்பி விட்டுட்டே இருப்பாங்க. அல்லது அங்க போய் நம்ம இந்த இடத்துக்கு போய் தியானம் பண்ணலாமா, அந்த கோயிலுக்கு போலாமா, இதெல்லாம் பல சிந்தனை. இது எதனால வருது? அதனால வருது. தடா பூரா உனக்குள்ளதான் இருக்கு, அதையும் சரி பண்ணணும்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணு. கண்டிப்பா எல்லா வீடியோவும் பாரு. இப்ப நான் பேசினதையும் கேளு, இதையும் கேளு. எல்லா வீடியோனா நம்ம வீடியோவை அத்தனை பேருமே வீடியோ போட்டு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க. நான் தான் இவ்வளவு தெளிவா சொல்றேன். 100% சுகம், 100% அமைதி, நிம்மதி, 100% பாதுகாப்பு. சிவம் இருக்கிற சிவம் மட்டும்தான், அவரை பிடிச்சுக்கோ, அவரா நீ மாறிடு. நன்றி உணர்வுனா சொல்றான், குழப்பி விடுறான். நன்றி உணர்வுன்னு ஏகப்பட்ட குழப்பம், கிராட்டிடியூட் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான். நான் என்ன சுருக்கமா ஒரு பாயிண்டா சொல்றேன், பின் பாயிண்டா. நன்றி உணர்வுனா அவர் நன்றியாக அவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு, நமக்கு உடம்ப கொடுத்திருக்காரு, மனசு எல்லாம் கொடுத்திருக்காரு, எல்லாமே. அப்போ நம்ம அதுக்கு நன்றி உணர்வு நான் உங்களே கொடுத்துருங்கிறேன். உன்னை எல்லாமே கொடுத்துரு, நீ எல்லாமே கொடுத்துட்டு அதுவா மாறிடு, சிவமா மாறிடு.
சிவமா மாறி நிக்கிற பாரு, அதுதான் 100% நன்றி உணர்வுன்னு சொல்லிட்டேன் தெளிவா. இது எத்தனை சொல்றது, இதை செய்யவே மாட்டாங்க. சும்மா நன்றி சொல்றேன் என்னத்த நீ நன்றி சொல்ற, மனப்பூர்வமா சொல்லலாம் ரைட்டு, ஆனா அது சொன்னா போதுமா? எப்ப வந்து நீ அவரா மாறி அப்படியே சும்மா இருக்க பாரு, அவரா சிவமா மாறிட்டு அப்படியே சும்மா இருக்கிற, அப்படியே சிவமா மாறி நிக்கிற பாரு, அவராவே மாறி நிக்கிற பாரு, அப்படியே ஒன்னோட ஒன்னா ஒன்றுதான் அன்புன்ட்டு. அன்புனா ஒன்று. எப்ப நீ அவரா மாதிரி அப்படியே நிலைச்சு நிக்கிறியோ, சும்மா இருக்கிறியோ, சும்மா இருக்கிறதுல நிலைச்சிருக்கிறியோ, அதான் பொறுமை, அதான் அன்பு, அதான் நன்றி உணர்வு. புரிஞ்சுட்டீங்களா? அப்பதான் நீங்க வந்து அது வெளியே சொல்ல முடியாது விவரிச்சு. இந்த மாதிரி ஒரு சுகம், அந்த மாதிரி ஒரு பவர், பவர், அதுல நீங்க சர்வ வல்லமை அதுல போவீங்க. அப்ப நம்பிக்கையெல்லாம் தாண்டி போறீங்க, எல்லாம் தாண்டி போயிருவீங்க. நம்ப வேண்டிய நீங்க முகமுகமா நேருக்கு நேரா நீங்க அது ஃபீல் பண்றீங்க. சிவன்னா இப்படிதான் இருக்க மாட்டேங்குது, இப்படி சுத்தம்னா இப்படிதான் இருக்க மாட்டேங்குது, இந்த 100 அமைதி நிம்மதி, டீப் ஆழமான ஒரு அமைதி நிம்மதி இப்படிதான் இருக்க மாட்டேங்குது, விழிப்புணர்வாட்டுக்கு, இதுதான் விழிப்புணர்வாட்டுக்கு, இதுதான் வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்பதான் ஃபீல் பண்ணுவீங்க. சும்மா நம்ம பேசுறதுனால இவ்வளவு விளக்கம் தான் சொல்ல முடியும். பேசுறதுனால அல்ல, நீங்க பேசுறத நம்ம சொல்றது அப்படியே அதை ஃபாலோ பண்ண, அதை கடைபிடிக்கும் போதுதான் உங்களுக்கு மாற்றம் வரும். நீ எவ்வளவு பெரிய அறிவுரை கேட்டாலும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்ல. நல்ல நல்ல அறிவுரை, எவ்வளவு நல்ல அறிவுரை கேட்டாலும் அதனால பிரயோஜனம் கிடையாது. நீங்க அப்படியே படிப்படியா ஃபாலோ பண்ணி 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 உங்க அனுபவம் மாறணும். எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவமா மாறணும். அந்த அனுபவம் கிடைச்சாதான் உங்களுக்கு வந்து அது பயன்படும். சும்மா வந்து அறிவுரை வீடியோ தினமும் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க மக்கள், வந்து லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சம் பேர் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பிரயோஜனம்? தினம் பார்த்துட்டே இருக்காங்க, ஒரு பிரயோஜனம். சும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பேசுறாரு அவர், இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்ல மாறி மாறி சூப்பரா பேசுறாரு, அடுத்த மொழியில சூப்பரா பேசுறாரு. என்ன பிரயோஜனம் அதுல சொல்லுங்க? சும்மா நல்லா இருக்கு நல்லா இருக்கு, அவ்வளவுதான். நீ எந்த அளவுக்கு நீ இதுல ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு நீ இருக்கிற, அதுதான் முக்கியம். அதுதான் நான் 2 வருஷத்துல நம்மளுக்கு பாத்துட்டு இருக்கிறேன். தேன் மலை தேன் என்னென்ன தேன் வகை இருக்கு சொல்லுங்க? பொட்டியில வைக்கிறாங்க, மலை தேன்ங்கிறாங்க, என்னென்ன சொல்றாங்க தேன்கள். அது மாதிரி தேன் சாப்பிட்டாதான் நமக்கு அனுபவிக்கிறோம். சும்மா வாயில தேன் தேன் சொல்லிட்டு என்ன பண்ண போறோம்? அது மாதிரி நீங்க அதை கடைபிடிக்கணும். எவ்வளவு நல்ல அறிவுரை இருந்தாலும் நோ யூஸ், எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணி அதை முழுமையா உணர்ற ஃபீல் பண்ற. சர்வம் சிவமாயினா நீ சிவனை ஃபீல் பண்ணணும். நான் இதை இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டேன். சும்மா இருக்கிறது சிவமா இருக்கிற, சும்மா இருக்கிறதுல நிலைச்சு இருக்க முயற்சி பண்ணு. சும்மா இரு, அதான் ஒடுங்கி இருக்கிறது, அப்படியே ஒடுங்கி எதுவும் செய்யாம எல்லாமே இருக்கு, அதான் புரிஞ்சுக்கோ. எல்லாமே இருக்கு, நான் திருப்தியா இருக்கேன், எந்த குறையும் இல்ல, ஐ எம் வெரி ஃபைன், நான் திருப்தியா இருக்கிறேன். அப்ப எல்லாமே இருக்கு, அப்படியே சும்மா இரு, சும்மா இருக்குல்ல நிலைச்சிரு, அதான் பொறுமை. பொறுமைக்கு எவ்வளவு அர்த்தம் சொல்ல மாட்டான். பொறுமை கடலிலும் பெரிதுமா. கடலிலும் பெருசு எது? கடலே பெருசு. கடலை விட பெருசு என்னவா இருக்கும்? எல்லையில்லாத பொறுமை. அப்ப எல்லையில்லாத பொறுமை என்ன அர்த்தம்? எல்லையில்லாத பொறுமை என்ன, எவன் அர்த்தம் சொல்றான்? ஒருத்தனும் கிடையாது. நான் சொல்றேன், நிலைச்சிரு, சும்மா இருக்குல்ல நிலைச்சிரு, இதுதான் வந்து பொறுமை, 100 பொறுமை. அதே மாதிரி நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை என்ன? அவர் இருக்கிறார், அத முதல்ல நம்புனியா நீ? முதல்ல நீ எப்படி இருக்கிற அது மாதிரிதான் அவரும் இருக்கிறாரு. நீ நம்புறீல, இருக்கிறது நம்புற. இங்க நீ பூமியில ஒரு மனுஷன் நீ இருக்கிற நம்புற. எல்லாம் கண்ணுல பாக்குறதுனால நம்புற. இது இருக்கு நம்புற. சூரியனை பாக்குற, பூமியை எல்லாம் பாக்குற, நம்புற. உன்னை நம்புற, நம்ம இருக்கிறோம் தெரியுது. அது மாதிரி சிவன் கடவுள் இருக்கிறதே நம்பணும்ல. அப்ப என்ன சொல்றேன் சிம்பிளா, நம்பிக்கைனா அவர் இருக்கிறார் நம்பு, எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார் நம்பு, எல்லாம் பார்த்துக்குவார். எப்ப அவர் எல்லாம் பார்த்துக்குவாரு? அவர் அன்பாவே இருக்காரு, அன்பே சிவங்கிறான். அப்ப அன்பாவே இருக்கிறாரு அவரு, உண்மையிலே ஃபுல் பவரா இருக்காரு, அன்பா இருக்கிறாரு. அப்ப நீ வந்து என்ன செய்யணும்? எல்லாமே உன்னையே கொடுத்து சரணடைஞ்சிட, உன்னையே கொடுத்துட்டு அதுவா மாறிடுற. எல்லாமே உன்னையே நீ பலியாக்கணும். அப்பதான் நீ வந்து அந்த அன்பே சிவம், அவரோட எல்லாமே கொடுத்துட்டு சரணடைகிற. அப்பதான் உனக்கு அவர் எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. நீ எதையுமே கொடுக்க மாட்டான்ட்டு எல்லாமே வச்சுக்கிட்டு புடிங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் எங்க போய் அவரு எல்லாம் உன்னை பாத்துக்குவாரு? அவர் இருக்கிறார், அப்படி எல்லாம் சரணடைஞ்சு கொடுத்துரு. என்ன செய்யணும்? அப்ப கொடுத்துரு, உனக்கு எல்லாம் அவர் பாத்துக்குவாரு. ஒரு 5 நாள் பண்ணிட்டுப்பா, அப்ப நான் ரெகுலரா ஒரு 2 நிமிஷமாவது நான் கால் பண்றேன்ப்பா. அப்படி பேசினாதான் இப்ப நீ சும்மா உட்காந்து ஒரு ஏபிசிடி உடம்ப கவனி. ஃபர்ஸ்ட்
உடம்புல அப்படியே கையை கவனி. நான் கூட அது ஒரு பயிற்சி சொல்லியிருக்கேன். காலை கவனி, வயிற்ற கவனி, அப்புறம் மார்பை நினைக்கிறது. மார்பு இருக்குது, வயிறு இருக்குது, கால் இருக்குது, கை இருக்குது, மூச்சு போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து தலையில கண் இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, தலை இருக்குது, மூளை இருக்குது, உச்சந்தலையை நினைக்கிற எல்லாமே இருக்குது. அவ மனசுல எண்ணங்களும் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அந்த எண்ணங்களும் ஒரு நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது இருக்குது. அப்ப நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு உயிர் புள்ளி, நான் இருக்கிறேன். அப்புறம் வந்து சிவம் இருக்கிறாரு, நம்பு இருக்கிறாரு, எல்லாமே இருக்கு, எனக்கு எதுவும் தேவையில்லை, இவ்வளவுதாமா. ஒரு சும்மா படுத்துட்டே செய்யுமா, அப்படியே நல்லா ரிலாக்ஸா படுத்துட்டு அப்படியே சிந்தனை பண்ணுமா ஒரு 10 நிமிஷம். இது வந்து ஏபிசிடி, இதை செய்யுமா. நீங்க ஃபர்ஸ்ட் இதை செஞ்சு இது ஃபர்ஸ்ட் இதையாவது செய்யும். ஒண்ணும் முடியலையா, அதை மட்டும் செய்யும். இது ஒரு 10 நாளைக்கு அப்ப பாரு, சூப்பரா நல்லா ஆகும். எல்லாமே எவ்வளவு பவர் உனக்கு, எல்லாம் சரியாயிடும். உடம்பு சரியாகும், மனசு சரியாகும், எல்லாமே சரியாகும். அப்படி இருந்துட்டு அப்படியே ரிலாக்ஸா இருந்துட்டு ப்ரேயர் பண்ணு. உன் குழந்தைகளுக்காக ப்ரேயர் பண்ணி, அது கன்ஃபார்மா ப்ரேயர் பண்ணி ஸ்ட்ராங்கா கன்ஃபார்மா உறுதியா என் பிள்ளைங்களை பாத்துங்கப்பா, என்னுடைய பிள்ளைங்களோட போக்குவரத்து எல்லாம் பாத்துங்க, எங்க குழந்தையோட உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரைக்கும் புதுசாக்குங்க, நல்லா ஸ்ட்ராங் ஆக்குங்க, ஆசீர்வாதம் பிளஸ் பண்ணுங்க, என் பிள்ளைங்களை பாத்துங்க, புதுசாக்குங்க, உடம்ப புதுசாக்குங்க, நல்லா ஆரோக்கியத்தை கொடுங்க, மனசுல சந்தோஷத்தை கொடுங்க. என் குழந்தைங்களுக்கு, என்னுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தியை கொடுங்க, தெளிந்த ஞானத்தை கொடுங்க, தெளிந்த அறிவு கொடுங்க. பாத்துங்கப்பா, நல்லா அவங்களுக்கு நல்லா படிப்பு வரணும். உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அப்படி அப்படியே சேர்த்துக்குங்க, சேர்த்துட்டு ப்ரேயர் பண்ணுங்க. என்னுடைய குழந்தைங்க நல்ல உறக்கத்தை கொடுங்க, நல்ல தூக்கத்தை கொடுங்க, நல்ல சாப்பாடு கொடுங்க என் குழந்தைக்கு அப்படின்னு என்னென்ன தோணுதோ எல்லாம் நீங்களே சிந்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்டுக்காரர் ஏதாவது கரண்ட் முட்டா அதை பண்ணிட்டு இருக்காரா, அவருக்கு நல்ல புத்தியை கொடுங்கப்பா. வீட்டுக்காரருடைய போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துங்க, அவருக்கு வந்து நல்ல புத்தியை கொடுங்க. பண்ணுங்க, என்னென்ன தோணுதோ. உங்க அப்பா அம்மாவா அவங்களுக்கு என்ன தேவை அது ப்ரேயர் பண்ணி விட்டுட்டு மறந்துடுங்க, அவ்வளவுதான். நீங்க வந்து தியானம் பண்ணணும். தியானம், அஸ்வினி முத்திரை தியானம்லாம் ஒரு 10 நிமிஷம் பண்ணிட்டு தான் அது பண்றோம். நல்ல பவர் ஒண்ணும் இல்லம்மா, அது ஒரு ரகசியமே இருக்கு. நீ வந்து நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாயிண்டா சர்வம் சிவம்னு சிவனை நினைச்சாவே உனக்கு பவர் வந்துடும். நினைச்சவனுக்கு பவர் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் என்ன பாயிண்டா பவர் வந்துடும். அதுக்கப்புறம் பிரேயர் பிரார்த்தனை பண்ணும், டக்குனு உடனே ஆக்ஷன் ஆகும். புரியுதா? வேற ஒண்ணும் இல்ல, இவ்வளவுதான் ரகசியம். அப்ப அடுத்தது அவர் நினைச்சிட்டு வணங்கிட்டு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் உடனே பிரேயர் பண்ணும். மனசுக்குள்ளே வெளியே சொல்லணும் இல்ல, மனசுக்குள்ளே பண்ணிக்கோ. மனசுக்குள்ளே கன்ஃபார்மா எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை சரியாகட்டும், எங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை சரியாகட்டும், எங்க அப்பாவுக்கு நல்ல புதிய கொடு, எங்க அம்மாவுக்கு நல்ல புதிய கொடு. என்ன உனக்கு மாமியார் நல்ல புதிய கொடு, யாரெல்லாம் பிரச்சனை பண்றாங்களோ அவங்க நல்ல புதிய கொடு சொல்லிடு. கன்ஃபார்மா சொல்லிட்டு மறந்து விட்டுரு, அதை நினைக்க வேண்டாம். அதே மாதிரி யாரையும் விரோதமா நினைக்காத. பண்ணுவாங்க, அப்போ வருவாங்க. அந்த மாயாங்கிற எந்த ரூட்லயாவது வந்து எப்படியாவது உன்னை வந்து குழப்பி விட்டு கீழத்துலதான் பாக்கும், அடிச்சு காலி பண்ணதான் பாக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சிவன் தான், சிவன் தான் அதுக்கு ஜெயிக்க முடியும். அதுதான் சொல்றேன், நான் தான் சிவன். நீ எப்ப நீ தெளிவா இருக்கிறியோ கூடவே இருக்கிறாரு, என் கூடவே இருக்கு நினைச்சுக்கோ. இல்லைன்னா நம்ம தான் சிவன்ட்டு மெடிடேஷன் தியானம் பண்ணு. உன்னைய விட்டு உன்னை நீ பலியாக்கிரு, நீ உன்னைய மறந்துடு. நம்ம சிவம், நான் யாருன்னா சிவம், நானே நீ, நீயே நான் தான் மந்திரம். ஒரே ஒரு மந்திரம் சொல்லிருக்கேன், வேற எல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. நானே நீ, நீயே நான், அப்படியே சும்மா இருக்கு, அவ்வளவுதான்மா. ஓகேம்மா, தேங்க்யூமா. கண்டிப்பாப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. நான் கண்டிப்பா பயிற்சி பண்றேன், பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன்ப்பா. தொடர்ந்து பண்ணும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும். அதுதான் இல்ல அது ரெகுலரா பண்ணிட்டு நம்ம ஒரு ரிப்போர்ட் பண்ணோம்னா தான் அடுத்தது ஒரு இது வந்துருவோம். ஒரு இது நல்லா பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையா உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எனக்கு போன் பண்ணி தாராளம் எப்போனாலும் கேளு. எப்பனாலும் போன் பண்ணாலும் பண்ண பேசணும்ல. அது மாதிரி ஏதாவது டவுட் வந்துன்னா உடனே கிளியர் பண்ணிக்கோ. ஓகேவா? கண்டிப்பாப்பா. தேங்க்யூமா. தேங்க்யூ. தேங்க்யூப்பா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, மிகவும் பிரியமான நண்பர்களே, நான் வந்து சுருக்கமாக சொல்ல வர்றது என்னன்னா, சிவனோடு இரு, சிவனாகவே இரு, சும்மா இருக்கிறதுல நிலைச்சிரு. நீ சும்மா இருக்கும்போது சிவனாக இருப்பாய். இறைவனை அடைய வேண்டும், கடவுளை அடைய வேண்டும், சிவனை அடைய வேண்டும் என்பது அவரையே லட்சியமாக வைத்து அவரை சரணடைந்து 100க்கு 100 தைரியமாக இருந்து கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்து அவரோடு ஒன்றி கலந்து அவராகவே மாறிவிடுவதுதான் அவரை அடைவது. சிவனை அடைந்து
சிவனாக நாம் மாறிவிடும்போது அந்த நான் என்ற ஆணவம் முற்றிலும் 100 கரைந்து போய்விடும். நம்முடைய நான் நான் என்பது இப்போது சிவமாக எப்படின்னு வச்சுக்கலாம். சிவன் சிவம் எல்லாம் ஒன்று தான். நாம் சிவனாக மாறி நிலைச்சிருக்கும்போது அதுதான் முக்தி அல்லது முழுமை பேறு, டோட்டாலிட்டி. இதற்கு மேல் லாபம் இல்லை, இதற்கு மேல் லாபம் இல்லை. முழுமை, மிக உயர்ந்த நிலையை அடைகின்றோம். அதனால் அவர் இருக்கிறார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். அப்படிங்கும்போது நாம் 100% சந்தோஷமாக இருக்கணும். 100% தைரியமாக இருந்துக்கிட்டு எல்லா முயற்சியும் செய்யுங்க. சந்தோஷமாக எல்லா வேலையும் செய்யுங்க. சந்தோஷமாக தூங்குங்க. நண்பர்களே, இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. முக்தி அடையணும், முழுமை அடையணும், மிக உயர்ந்த நிலையை அடையணும். ப்ரெசண்ட்டில், நிகழ்காலத்தில் ஒவ்வொரு வினாடியும் சுகமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், பாதுகாப்போடு வாழணும், செல்வ செழிப்போடு வாழணும். அப்படின்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். திரையில் காட்டியிருக்கிற நம்பருக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 2 மாதத்துக்கு முன்னாடி தீட்சை எடுத்துக்கிட்டாரு. இப்போ அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நல்லா உற்சாகமாக தைரியமாக இருக்கார். நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி வரணும், ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கணும், 100% சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் தீட்சை எடுத்துங்க. தீட்சை எடுத்துக்கிற விரும்புகிறவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, சில நண்பர்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கேன். அந்த மெடிசனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ நீங்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ண முடியும். மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் வரும், நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மனசில் நல்ல இந்த கவனங்கிறது கவனம் உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். மனசில் நல்ல ஞாபக சக்தி, மெமரி பவர் நல்லாயிருக்கும். அந்த மெடிசன் 100% நேச்சுரலாக இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம். முதல்ல 89 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அல்லது ரெண்டாவதாக 599 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது 1999 ரூபா, 2000க்கு 1 ரூபா கம்மி. அந்த மாதிரி கூட நீங்கள் பணம் கட்டி மெம்பராக சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்துக்கும் போது நீங்கள் இந்த ரொம்ப முக்கியமான தியான பயிற்சி பற்றிய வீடியோக்கள், அப்புறம் கிரியா யோகா பயிற்சி அப்படி வீடியோக்கள், அப்புறம் அஸ்வினி முத்திரை ரொம்ப ஈஸியாக எப்படி அஸ்வினி முத்திரை செய்கிறது, அந்த பயிற்சி எப்படி செய்கிறது, அது பற்றிய வீடியோக்கள், இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெம்பராக சேர்ந்துக்குங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு கீழே பாருங்கள். இதுக்கு கீழே சின்னதாக ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்கும், சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் ரோஸ் கலரில். அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளார போயிடலாம். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா
ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது மெம்பராக ஜாயின் பண்ணுறது. அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் அமைச்சிட்டிங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டணும். அதாவது உங்கள் ஜிபே நம்பர் ஜிபேன்னு இருக்கும். ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நம்பர் கேட்கும். உங்கள் ஜிபே நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் பணம் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் அது கேட்கும். அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாக்கா அதில் போய்ட்டு நீங்கள் பணம் நீங்கள் கட்டலாம். பணம் கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம், மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே நன்றி. மெம்பர்ஸ்